மெதுவா படி இருக்கி பார்த்து வாங்க. ஒரு ஆள் இதை கொஞ்சம் தூக்கி கொண்டு வாங்க. சரி ஃபர்ஸ்ட் அம்மா மைக்கு போட்டுருவோம். நல்லா கதைக்கணும், பாடணும், டான்ஸ் ஆடணும். சரியா? வெக்கப்படக்கூடாது. ஒரு சேர் ஒன்று போட்டுவீங்க. சரியா? சரி ஓகே. டயர்டா இருந்தாலும் இல்லைங்க, ஒன்றும் சொல்ல மாட்டான். சரி, இன்னைக்கு பரமமாக என்ன ஸ்பெஷல்? பொம்மை அப்புறம் ஜாலி சர்ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்துருக்கு. பர்த்டேயா? எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 54. முதல்ல விஷ் பண்ணிக்குவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. அவரும் விஷ் பண்ணுவா, வாங்கிக்கோங்க. ஓகே, இதை வாங்கிக்கொள்ளுங்க. எல்லாரும் கிளப் பண்ணணும். மாமாவுக்கு நான் கிரீடம் போட்டு விட போறேன். அழக்கூட அழுறதுக்கு டைம் தருவேன். இப்ப சிரிக்கணும், சிரிங்க. சரி ஓகே, கிரீடம் போட்டு இந்த கையை தாங்க. ரைட் ரைட். அம்மா என்ன ராணிமா இருக்காங்களா? ஓகே, இன்னைக்கு பரமம்மாவை மகாராணியா மாத்தி பார்க்கணும். அவட வாழ்க்கையில இந்த நாளை மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தி கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருக்கோம். ஒரு துணி ஏதாவது கொடுங்க, ஆள்றாங்க. ஒரு டிஷ்யூ ஏதாச்சும். சரியா? இந்த நாளை கூட லைஃப்ல மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு சொல்லி இன்னைக்கு பரமம்மாவை சந்தோஷத்துல உச்சிக்கு கொண்டு போகணும்னு தான் எங்களை ஹாய பண்ணிருக்காங்க. யார் இதெல்லாம் செய்திருப்பாங்க? 2 பேரும் யாரு உங்களுக்கு? மகள்மார் எங்க இருக்கிறாங்க? இங்கதானா? அவங்க 2 பேரும் இல்லையே, இது வேற யாரும் அனுப்பியிருக்காங்க. யாரு பேரை சொல்லுங்க, இங்க இருக்கிறாங்க. சரி சொல்லுங்களேன், ஒவ்வொரு ஆளா கேட்போம். யாரா இருக்குமென்னு சொல்லி. மருமக்கள். மருமக்கள் பேரு இப்பதான் காந்தன், ஜீவன், ஜெகன். யார் அவங்க எல்லாம்? மருமக்கள். ஓகே, அவங்க எல்லாம் இருக்கும். எங்க எந்த நாடுன்னு சொல்ல? லண்டன்ல இருக்கிறாங்க. சரி, அப்ப 2 மகள்மார பேர், 3 மருமக்கள் பேர். இதை தாண்டி வேற யாரா இருக்கலாம்? யார் தந்திருப்பாங்க? சொல்ல தெரியுது இல்லையா? சரி, நான் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் தருவேன். சரியா? நீங்க சொன்னது சம்டைம் இடையில கிளிக் ஆகலாம், அவங்க தந்திருப்பாங்க. சரியா? இடையில நிறைய கேள்வி எல்லாம் கேட்பேன். நீங்க ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு சொல்லணும் எனக்கு. சரியா? ரெடியாமா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட கொடுத்துருவான். ஆனா நான் இதை உங்களுக்கு தர போறது இல்ல, எங்கட மிக்கி தான் கொடுக்க போறேன். மிக்கி உங்களை ஏமாத்தி ஏதாவது சிரிப்பு காட்டி ஏதாவது செய்வேன், நீங்க எப்படியாவது பறிச்சு எடுத்துடணும். சரியா? மிக்கி ரெடியா? ஓகே, கொடுத்துடக்கூடாது டக்குன்னு. அவர் அது கோர்ஸ் எல்லாம் முடிச்சு வந்திருக்காரு உங்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லி. பலூனை கீழே வச்சுட்டு அதை எப்படியாவது வாங்கி எடுத்துக்கோங்க. அடி என்னாலும் கொடுக்கலாம். சரியா? எப்படியாச்சும் வாங்கிடுங்க. யாருக்கிட்ட? மிக்கி நீங்க பேசி பாப்போம் உனக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. வெரி குட். அம்மா கிளப் பண்ணுங்க எல்லாரும். சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அம்மா வின், மிக்கி அவுட். சரியா? பாப்போம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. மிக்கி சரணடைஞ்சிருங்க, காலத்தோட கும்பிடுங்க. ஓகே, மிக்கி கிட்ட நில்லுங்க. அணைஞ்சு நில்லுங்க, அம்மா மாடி அணைஞ்சு நில்லுங்க. ஓகே, செட்டில் ஆயிட்டா. அடிமை இன்னையில இருந்து உங்களுக்கு அடிமையா? பலூனை மறைக்க கூட அம்மாவை. ஓகே, சாரி வந்துருக்கு. இதை பார்த்தா இது கட்டுற மாதிரி தான் வந்துருக்கு. இதை கட்டிட்டு வரலாம் போல இருக்கு. இப்படி அயன் பண்ணி டிப்டாப்பா என்ன கட்ட வைப்போம் மாமாவை. கட்ட வைப்போம். பிளவுஸ் எல்லாம் ரெடியா வந்திருக்கு. நாங்க ஒரு 10 நிமிஷம் காணுமே உங்களுக்கு வெளிக்கிட காணுமா? அப்ப நாங்க வெயிட் பண்றோம். அப்படி கேக் வெட்டக்குள்ள சாரியை கட்ட விடுவோமா? இப்ப கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு. சரி ஓகே. அம்மா யாரா இருக்கும்? இப்ப கன்ஃபியூஸ் ஆகாம சொல்லுங்க பாபா. பிளவுஸ் எல்லாம் தந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா டிசைன்? வாக்காவும் இருக்கா? அடப்பாவிகளா, இருக்கிற பிளவுஸ கொடுத்துட்டாங்களே. கலர் இருக்கிற பிளவுஸ பாத்துட்டாங்களே. சரி, இப்ப ஏதாவது கெஸ்ஸிங் வருதா யார் தந்துருப்பாங்கன்னு?
மகள்லாம் சந்தேகம். மகள்லாம் சந்தேகம் பாப்போம் மகள் இருக்குமான்னு சொல்லி. ஆனா 100 வீதம் பரமமா அடிச்சு சொல்லணும் எனக்கு இந்த ஆள் தான் தந்திருக்காங்க. 2 மகள்லையும் தான் டவுட் அடிக்குன்னு பாப்போம். அந்த பிளாக் ஷீப் அதுகள் 2 பேரும் தான் சொல்லி. சரியா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட். சரியா? இது கொஞ்சம் பெருமதியான கிஃப்ட். ஆனா நான் இது தரணும்டா எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பச்சுக்காரு. அப்பதான் நான் தருவேன். இல்லாடி அப்படியே கொண்டு போயிடும். என்ன சொன்னா கண்ணை கட்டி போட்டு ஒரு 5 பேர் எடுத்து சரி கண்டுபிடிங்க. இந்த ஒரு பாட்டு ஒன்று பாடிக்காதுங்க. ஏதாச்சும் அடிக்கடி அம்மா பாடுற பாட்டு அவங்க டக்குன்னு ஞாபகம் வருது இல்ல. இங்க இருக்கிற மகள் மேல சொந்தக்காரர்கள் யாராவது ஞாபகப்படுத்துங்க. அம்மா என்ன பாட்டு மகள் பாடுற அடிக்கடி? என்ன லிப்ஸ்டிக் தான். சரி ஓகே. படிக்க பள்ளிக்கூட நான் அறியேன் கிளப் 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 எழுந்து வர நான் அறியேன் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூட நான் அறியேன் எழுதறியேன் எழுத்தறியேன் எழுத்து வர நான் அறியேன் சனி தசபம் கஜப்பதறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன். ஓகே கம் ஆன் கிளப் பண்ணுங்க. எவ்வளவு பாட்டு இடையில சங்கதி எல்லாம் போட்டு பாடுனாங்க. அப்ப அம்மா பாடுவாங்க போலன்னு. மியூசிக் எதுவும் தெரியுமா அம்மாக்கு? நாங்க அடைக்கிறவங்களுக்கு இல்லைங்க. அம்மா விழால பாட்டு படிச்சிருக்காங்க. சரிதானே? பாடுவா. இன்னொரு டைம் போமா. இன்னொரு சூழ்நிலை வந்து வீட்டுல கொஞ்சம் கவலை. ஹஸ்பண்ட் இல்லாதால எனக்கு அவதான் ஒரு சந்தோஷமா செய்யலாம். அப்படி என்ன? ஓகே. இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தான் உங்களை சார்ந்த யாரும் செய்திருக்காங்க. சோ அதுக்காகயாச்சும் நீங்க இன்னைக்கு ஃபுல்லா திருப்தியா சந்தோஷத்தை அனுபவிக்கணும். வாழ்க்கையில இருக்கணும். சரியா? ஓகே ஓகே ரைட். சரி இப்ப பரவமா பாட்டு படிச்சீங்களா? அப்ப மிக்கிட்ட கொடுத்து விடுறேன் வாங்கிக்கோங்க. மிக்கி ரெடியா? இந்த டைம் யாரு வின் பண்றேன்னு பாப்போம். டாஸ்க் கொடுப்போம். மிக்கி ஏதாச்சும் செஞ்சு காட்டுங்க. ஒரு பிடிஓ இல்ல ஏதாச்சும் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு செய்து காட்டுங்க. அத மாதிரி அம்மா செய்வா. இப்ப செஞ்சோன்னு நீங்க அதை கொடுத்துருங்க டக்குன்னு. சரியா? ஒரு மூவ்மெண்ட். சரி சரி ஏதா ஒரு மூவ்மெண்ட். அம்மா வாங்க மிக்கி. அவ்வளவு தூரம் போதல்ல கிட்ட. ஓகே சரி ஓகே. என்ன செய்ய சொல்ல போறாரோ? அம்மா ரெடி கம். அம்மா இது ஹார்ட் அண்ட் டாஸ்க் ஆகுறது. அவர் ரெடி ஆகுறாருப்பா. நீங்க அவரு ரெடியாரா? சரி ஏதாவது வேற ஒரு இடுப்பு மூவ்மெண்ட். இடுப்பு ஆடுறது அந்த மாதிரி பாருங்க. மாவாடுற இடுப்பால மாவாடுற. சரியா? பல்பு மாட்டுறது டப்ப போட்டுறது. சரி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுங்க அம்மா. சரி இப்ப பல்ப் போட்டு போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே சரியா? ஓகே ஓகே ஓகே. எடுத்து கொடுத்துருங்க அவருக்கு. கிஃப்ட் கொடுத்துருங்க. அங்க போங்க பிளேஸ். சரி ஓகே கிளப் பண்ணுங்க. சரி ஓகே ரைட். சரி பிரிச்சு பாருங்க என்ன இருக்கும். என்ன இருக்க போகுதோ தெரியலையே. பரவாயில்ல என்னவா இருக்கும் அது? குலுக்கி பாக்குறாங்க தொட்டு பாக்குறாங்க. வெறும் பாக்ஸா? கடையில இருந்து இழுங்குது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னது போனா? பர்ஃபியூமா? உடைச்சு பாருங்க என்ன வரைக்கும் உண்டு. என்ன ஒண்ணீங்க இல்லையா? கொட்டி பாருங்க. இல்ல எனக்கு கண்ணுக்கு ஏதோ தெரியுது. அம்மா ஏமாத்திருக்காங்க பேக்கிங்ல. காமிங்க என்ன கிஃப்டா அது? பென்டன். ஓகே ரைட். சரி ஆறு கூப்பிட்டு இதை போட வைக்கல ஒரு செயின்ல அதுல போட்டு. ஒரு 2 மாதமே அம்மாவே ஆசைப்படுறாங்க. வாங்க ஒரு செயின்ல கலட்டி அதை போட்டு 2 பேரும் போட்டு. கலட்டுங்க கலட்டிட்டு
போடும்போது என்ன பாருங்க. முதல் போடுங்க. காணா வச்சுக்கொள்ளுங்க. காணா. சரி என்ன பாருங்க மிக்கி கொஞ்சம் கிட்ட போங்க. மிக்கி சின்ன அக்கா கிட்ட. ரைட். அம்மா பாருங்க. அக்காக்கள் பாருங்க. சரி ரைட். ஓகே. அம்மா எதிர்பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் இன்னைக்கு வரும்னு? இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. சோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சரி இப்ப சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க? சரி ஓகே அவங்க தான் தந்திருப்பாங்களா? நான் இன்னும் உடைக்கல. சரியா கன்ஃபார்மா சொல்லல. பட் இருந்தாலும் சரியா நான் இப்ப அம்மாவை பத்தி கேட்க போறேன். 2 பேரு சரியா மைக்க மாத்து. யாரு மூத்தமான இதுல? அப்ப நீங்க தாங்க வைக்கணும். சரி அக்கா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட அம்மாவோட 54வது பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸுக்கு வந்திருக்கேன். இன்னும் யார் தந்தது நான் இன்னும் உடைக்கல. பட் இருந்தாலும் உங்களோட அம்மாவை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. அம்மாவை பத்தி சொல்லணும். அப்படி ஒரு அம்மா எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்மையா கொடுத்து வைக்கணும். ஆனா நான் என்ன வேணுமெண்டா மாட்டோம் ஒன்றும் கேட்டதில்லை. எனக்கு கேட்கறதுக்கு முதலே எனக்கு செஞ்சிடுவாங்க. என்னதான் பொருள் வேணுமென்று நான் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுறதோட இல்லாம இப்போ ஒரு சின்ன பொருள் ஆசைப்பட்டாலும் அதை பெருசா மாத்தி தரதான் அம்மா. ஆனா அப்ப இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது அதை நிறுத்தி செய்த வந்து என் தங்கச்சி. அவதான் எனக்கு அப்பா இல்லாத குறைய செஞ்சு வைக்கிறாப்ப. அம்மா அடுத்தது தங்கச்சி. வேற எனக்கு ஒன்று நீ சொல்லலாம். அம்மா கட்டிப்பிடிங்க. கட்டிப்பிடி கிஸ் கொடுங்க. மிக்கி ஆர்த்தர் சொல்ல மாட்டீங்களா? கண்ணை துளைச்சு விட மாட்டீங்களா? ஓகே சரியா தங்கச்சிட்ட கேப்போம். தங்கச்சி மைக்க போட்டு. சரி நீங்க சொல்லுங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு 54வது பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸா வந்திருக்கான். ஸோ அம்மா சொன்னாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி. நீங்க எதிர்பார்த்தீங்களா அது நடக்குமென்னு? நடக்குமென்னு நான் எதிர்பார்த்தேங்கிற. அப்பாவுக்கு செய்யல. நாங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அம்மாவுக்கு செய்யணும்னு நீண்ட நாள் எனக்கு ஆசை. அப்பா இல்ல தலை செய்ய நான் அப்பா மிஸ் பண்றேன்னு தெரியா. அதால அம்மாவுக்கு அவர் இப்படி செய்யணும் எனக்கு நீண்ட நாள் கொஞ்சம் ஆசை. அப்பா கஷ்டப்பட்டு அவ்வளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா வச்சிருக்கிறதுக்கு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். உங்களோட அம்மா ஒரு அயன் லேடி என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப ரீசெண்டா தானே போனாங்க? 2 வருஷம். அவர சீவன் இதை சுத்தி தான் இருக்கு. கண்டிப்பா இதை பார்த்து கொண்டு தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பாடு தான் கொடுக்கணும். என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவோம். சாப்பாடு தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல மச்சாக்களுக்கு கொடுத்து போட்டுதான் தான் சாப்பிடுவேன். சாப்பாடையும் கூட என்ன செய்வாரு இந்த சாப்பாடு மச்சாக்களுக்கு கொடுத்து போட்டுதான் சாப்பிடுறோம். இது கொடுத்து தான் பழக்கம். கண்டிப்பா அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா அவங்க இருக்காங்க. கண்டிப்பா இதே போல எப்பவுமே சந்தோஷமா அப்படி இருக்கணும்னு சொல்லி ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாங்க கேட்டுக்கொள்வோம். சரியா? ஓகே ரைட். சரி தொடருவோம். அடுத்த சரி நீங்க இங்க இருக்கிறார்கள் எல்லாம் சரி சரி அம்மாவுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. சரியா? ஓகே இதையும் உடைச்சு பாத்துருவோம். அதுக்கு முதல்ல இந்த குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் நிக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாட வைப்போமா? அழுகாட்சி சீனாவே போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியா மாத்துவோம். சரியா? வாங்க எல்லாரும் வாங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க.
ரஞ்சிதமே சஞ்சிதம் கட்டு மல்லி கட்டி வச்சா கலகலன போட்டு வச்சா சந்திரன் நட்டு வச்சா சார பாம்பு எடுப்ப வச்சா இஞ்சி வச்சா நெத்தி போட்டு தூக்கி போட்டு போல வச்சா மலை சுத்து போட்டு ஓரப்பாய புச்சு போட்டு நேரத்துல கட்டுனு பத்தியா வச்ச கனோட்டவளே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னோரத்து வரைக்க கொஞ்சமே வந்தது 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 சந்திரமே சந்திரமே கட்டும் வேற எதுவும் படிக்க போறீங்களா போதுமா அதே அப்படியே வாங்கிடுங்க சரியா என்ன பாடுமா நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஏதோ பாட்டு சரி அத பாடு உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு ஆமா அழகே அழகே எதுவும் அழகே அம்மின் விழிகையில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும்பெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு சுடும்பெயில் கூட ஒரு அழகு பொய்மைகள் பேசிடும் வார்த்தைகள் அழகு உண்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உன்னை இதுதான் மெய்யாக அழகு கமதனிசா திரிசா அழகே அழகே எதுவும் அழகே நீங்க ரெண்டு பேரும் அம்மா கொடுங்களா அத படிச்சாங்க ரெண்டு பேரும் மாய்க்க மாத்திரும் கொஞ்சம் இருங்க இல்ல ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்று கொடுக்குறேன் சரி ஓகே கொடுங்களா ரெண்டு பேரும் அம்மாக்கு ரைட் ஓகே கிளப் பண்ணுங்க அம்மா ஓபன் பண்ணுங்க பிரிச்சு பாருங்கம்மா ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணக்குள்ள கை தட்டணும் அப்பதான் நீ மோட்டிவேஷன் ஆயிருக்கு ரைட் என்ன வரைக்கும் என்ன வரைக்கும் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸா உங்களை ஜங்க பார்க்க ஆசைப்படுறாங்க சட்டை ஓகே ரைட் அப்ப என்ன வேணும் சரியா போச்சு சரி ஓகே ரைட் லாஸ்ட் ஒரு கிஃப்ட் இருக்கு சரிங்களா அவங்களோட கையாலே இதை வாங்கிக்கொள்ளுங்க சரியா கொடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிக்கி கிட்ட போங்க சரி ஓகே மூணு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்களேன் என்ன இருக்குன்னு பாப்போம் அம்மா என்ன வர போகுது என்ன இருக்கும் 3 கம் ஆன் மிக்கி பறிச்சு மறைக்க மாட்டீங்களா பாத்துட்டாமா வா அழகான ஒரு மூமெண்ட் அப்பா மட்டும்தான் மிஸ்ஸிங் இட்ஸ் ஓகே ஆமா அப்பா வந்துட்டாரு கிட்ட பிடிச்சு வைங்க போட்டோ எடுப்போம் எல்லாரும் அக்கா பாருங்க அப்பா வந்துட்டாரு அப்பாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருங்க எங்க இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார் சந்தோஷமா பாப்பார் அழக்கூடாது இன்றைய நாள் சந்தோஷமா இருங்க சரியா ஓகே வேற யாராச்சும் அம்மாவை பத்தி சொல்ல போறீங்களா முன் வந்து எனக்கு தெரியாது நல்லா கொஞ்சம் நல்லா க்ளோஸ் தானாங்க யார் சரி வாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க யாராவது வந்து கதைக்கிறேன்னா கதைங்க ஒரே அண்ணா சொல்லுங்க அம்மாவை பத்தி அம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஒரு சித்தி எங்களோட அப்பாவோட பிறந்த அண்ணன் தம்பிமா இல்ல எங்களோட ஒரு தாய்க்கு நிகரா
பழகிற ஒரு உறவண்டா எங்களோட சித்திதான். கண்டிப்பா அவ நிச்சயமாக ஒரு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எங்களுக்கு பிறகு கூட டெத்தானா கூட பரவாயில்லன்ற ஒரு நிலப்பாட்டில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவங்க இந்த வேளையில நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சரி, ஓகே அண்ணா, ஓகே, கண்டிப்பா. அடுத்த நீங்க பேசுறீங்களா? அல்லாம பேசணும். வேற அக்கா நீங்க கதைக்கீங்களா? வெரி குட், அப்படித்தான் வரணும். நீங்க வந்ததும் உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து முன் வேற. மிக்கி பின்னுக்கு போங்க, அம்மாவுக்கு பின்னுக்கு, பர்த்டே அம்மாவுக்கு பின்னுக்கு போங்க. சரி அக்கா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உறவு வேணுமா? அவங்க அம்மாட கடைசி தங்கச்சி. ஓகே, மைக்க வாங்கிடுங்க. ஓகே, கையில வச்சு பேசு. நான் எனக்கு அம்மாக்கு அடுத்த எங்கட அம்மாவை தான் நான் ஃபைனல் பாஸ் பண்ணிட்டேன். அப்ப படிக்கணும் படி நோட்ஸ் எல்லாம் மழை கொண்டு வந்தேவா வந்து நான் எக்ஸாமுக்கு போயிட்டு இடுப்பு வழியா இருந்தேவா வந்து மருந்தெல்லாம் தடவி எழுதுமாள் போய் நான் எனக்கு சித்தி சொல்ல எழுதுமாள் ஊக்கப்படுத்திட்ட வேலைக்கு வர்றதுக்கு முதல் காரணமா இருந்தவரா என்றும் நலமுடன் வாழணும். சித்தப்பா என்ன வந்தாலும் வந்த சாப்பிடுதீங்களான்னு சொல்லுவாரு. பிறந்த நாள் எல்லாம் வச்சா சாப்பிடுங்க சொல்லுவாரு. சித்தப்பா சித்தியும் நல்ல மதிக்கணும். கடவுளும் சித்தப்பா எடுத்தாலும் சித்தி உங்களை எப்பயும் மகள் மாய்த்தான் பாக்குறவும் என்றும் 100 காலம் வாழணும் என்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். அம்மா இவங்க மாமி அவங்களோட அக்காட மகனை தான் நான் வெட்டிங் செய்திருக்கேன். ஆனா எங்கட வீட்டுல என்ன வெட்டிங் செய்த நாளைக்கு நான் அவரோட கதைச்சது எங்கட மாமியோட வீட்டுல இருந்துதான். அதுல இருந்து எங்கட மாமி தான் கல்யாணம் வீடு கூடி போனதோ இல்லாத எங்கட மாமி தான் முன்னின்று எங்கட எல்லா இதுக்கும் மாமி தான் முன்னின்று செய்து வச்சவ. ஆனா மாமி நான் சண்டை பிடிச்சாலும் அவரோட சண்டை பிடிச்சாலும் நீ இப்படி சண்டை பிடிக்க கூடாமான்னு சொல்லி கூப்பிட்டு புத்தி சொல்லி கொடுக்கறதும் எங்கட மாமி தான். ஆனா மாமி நீண்ட ஆயுளுக்கு வாழணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாமி என்றும் எல்லாருக்கும் வழிமுறை சொல்லி புத்தி சொல்றதா எங்கட மாமி. மறக்கல அந்த மாமியை. நிப்பாங்களா? அம்மா சொல்லுங்க, உங்களோட தங்கச்சி என்ன? தங்கச்சி மணி நான் தம்மு பூ 8 பேரோட கூட பிறந்த நான் பவளிய தங்கச்சி. மற்ற தம்பி அது எல்லாரும் அங்க இங்க இருக்காங்க. பேரோட நான் நடுவே ஒத்துமலாம். நான் பாடுறான், சாப்பிட்றான், போறான், இருக்கிறான், எல்லாம் சந்தோஷமா வாழ்றோம். வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. கட்டி பிடிக்க நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். வானத்தில் நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். வானத்தில் வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. Happy birthday. வெட்டுங்க வெட்டுங்க. ரெண்டு பிள்ளையில தீட்டுங்க. அக்கட மூணு தெரியுதுல பிள்ளைய மாறி பிடிங்க. சரிங்க, சரி, ஓகே. அடுத்த சரிங்க, சரி. அடுத்த அடுத்த
இங்க பாருங்க. அது பிரச்சனை இல்ல, அவன் நக்கு சாப்பிட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும் அவன். சரியா? தீத்தாடி பரவாயில்ல, சும்மா கையை வச்சாலும் போதும். சரியா? அவளோட முகத்தை பழகாம நான் சாப்பிட வாய பாரு. சரியா? அடே நீங்க கேக் குடுக்காட்டியும் பரவாயில்ல, கைய சும்மா வைங்க, போட்டோக்கு தானே. அம்மாட முகம் பாத்தீங்களா? கிளாஸ் தானே, உங்களுக்கு தான் அது. சரி, உடுப்புல படு மடுங்க. சேஷம்மா பின்னுக்கு வாங்க. சரியா? அம்மா இங்க பாருங்க. ஏன் குனிஞ்சமா நீங்க நிமிந்து இல்ல ஏத்தி குடுறா. சரியா? ஆமாமா விடுங்க, நீங்க விடுங்க. சேஷம்மா பயமா அம்மா கிட்ட நில்லுங்க, கிட்ட நில்லுங்க, அணைச்சு வைங்க. எல்லாரும் வாங்கல, ஒரு டீமா ஒரு கொஞ்சம் வாங்கிட்டு முடிக்கணும். எல்லாரும் எல்லாரும் சரியா? இப்ப ஓகே. இதே போல எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட மகள்மார் 2 பேர் சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜோலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்வோம். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய்.
உங்களுக்கு முன்னுக்கு ஒரு தண்ணி போதல் வச்சிருக்கேன் சரியா? அந்த தண்ணி போதல் எடுத்து வாய்க்குள்ள ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வாய் ஃபுல்லா தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துட்டு நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், நீங்க சொல்லணும் மேலான அந்த மாதிரி சரியா? நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா பாக்குறியா 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 3 வாட்டி பாக்குறியா சரியா? இதான் டயலாக். அம்மா ஓங்கி அடிச்சா 100 டன் weight பாக்குறியா 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 3 வாட்டி தண்ணி இப்ப ஃபுல்லா வாய் ஃபுல்லா எடுங்க. நானுமா எங்க 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 ஃபுல்லா எடுக்கணும் வாய் ஃபுல்லா பாக்குறியா சரி கதைக்கிற அளவுக்கு எடுங்க. சரி வாய் மேல அண்ணாந்துட்டு சொல்லுங்க, அண்ணாந்துட்டு சொல்லுங்க, விழிக்கிறா. நான் ஓங்கி அடிச்சேன் சொல்லுங்க. சரி அம்மா விடுங்க அது பரவாயில்ல, நாங்க சேஃபா தான் கலந்துக்குள்ள வைப்போம். நம்மள விளையாடி வரக்கூடாது. அப்படி பிடிச்சிட்டு இருந்தா அசிங்கமா இருக்கு, மிக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. நன்றி போடாங்க. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா. 1 2 தம்பிட பேர் என்ன பேரு? ரணிசா. ஒரு கிளப் பண்ணுங்க. வாய் ஃபுல்லா தண்ணியா? வாய் ஃபுல்லா தண்ணியா? கலங்க கலங்க. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா. Come on, try. ஓங்கி அடிச்சா தண்ணி விழுங்குதா? அது புடிப்போம் புடிப்போம் புடிப்போம். கொஞ்சம் மாடுங்க. இந்த கதைக்கு முடியாது. சரியா? அப்படியே படிய ஃபுல்லா சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும். போட்டோ. என்னடா இது? மறுபடி ஓபன். சரி நாம தான் விளையாடுங்க அடி வர. எங்கடா அவங்கள புடிக்குவாங்க ஓட்டா? ஓ ஓ ஏய் அண்ணிய குடிக்கிட்டு மருமா அண்ணிய கொஞ்சம் மாடுங்க. மேல அண்ணாந்துங்க. அங்க மைக் மைக் கொடுங்க. குடுங்க. அத கொளி விடுங்க. நான் ஓங்கி அடிச்சா மைக் தாங்க. நீங்க மானத்தை காப்பாத்துங்க. அங்கலத்து போணுமா? துப்புற அந்த அங்க இது போணுமா? நீங்க மேல துப்புற நான் துப்பல. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா. பாக்குறியா பாக்குறியா? Come on. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டடா. பாக்குறியா? நெக்ஸ்ட் அப்படியே மைக் வைங்க. நான் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட். பாக்குறியா 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 பாக்குறியான்னு கூப்பிட்டா சரி. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட். பாக்குறியா பாக்குறியா? என்ன தண்ணி காணல? தண்ணி விழுங்க. ஓடி ஓடி என்ன ஓடி ஓடி ஓடி. சரிங்க நீங்க மூக்குக்குள்ள இருந்தா தண்ணி முழுது மூக்குக்குள்ள வைத்தற. சரி அக்கா வாங்க அப்படி புள்ள வெட்கப்பட்டு போகலாம். வாங்கல மிக்க எழுத்துட்டு வா பிடிச்சாக்கள் எல்லாம் எழுத்துட்டு வா அவ்வளோ மிக்கி உங்களுக்கு பிடிச்சாக்கள் எல்லாம் எழுங்க. அம்மா முடிச்சாளுங்க மிக்கி, அம்மா முடிச்சாளுங்க.
வாங்கடா தலையை கலந்து காட்ட சொல்லுங்க. நீங்க வாரதே அவ்வளவுதானா? பாய் சொல்லிருங்க. பாய், நாங்க போயிட்டோம். எல்லாரும் இழுத்தும்